அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்டைலில் ஷ்ரிம்ப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷ்ரிம்போட ஓடை வந்து நம்ம புல் பண்ணி இழுத்தா வந்துருங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் இல்லை டூத் பிக்கை வச்சு அதை கீறி விட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துடலாம். அந்த அழுக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கோவக்காய் சேர்த்துருக்கேங்க. கோவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஷ்ரிம்பை இது கூட சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுலேருந்து தண்ணி வரும். இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துருங்க. இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஷ்ரிம்ப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.